இது சூட்சம குருன்றவங்க அவங்க யாரு, அவங்கள நான் எப்படி பார்க்க முடியும்? இப்போ இந்த ஸ்தூல குரு சூட்சம குரு என்ன வித்தியாசம்னா பிறப்புன்னு இருக்கு, இறப்புன்னு வந்தாச்சு. இப்போ இந்த இறப்புன்னு வரும்போது நம்ம கூட இந்த பாவ புண்ணியம் கிட்ட என்னுடைய வேண்டுதல்கள் நான் கனெக்ட் பண்றேன். இல்ல அவர் எனக்கு அவரோட அருள் எனக்கு கிடைக்குது. ஏன் அவங்க பாடல்கள் எழுதி வச்சாங்க சித்தர்கள்? ஏன் ஞான பாடல்கள் எல்லாரும் பயன்பெறணும்னு தான். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். ஆத்மா வணக்கம் சாமி. என்னுடைய பேர் கோகுல கிருஷ்ணன். நான் ஊரை பக்கத்துல இருந்து வரேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்ககிட்ட உபதேசம் வாங்கி பாடம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில சந்தேகங்கள் இருந்திருக்கு, அதை தெளிவுபடுத்திக்கலாம்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் சார். இப்போ நம்ம பாடம் பண்ணும்போது குரு தேவைன்ட்டு சொல்லியிருக்கீங்க. சூல குரு சூட்சம குரு அப்படின்னு 2 பேர் இருக்காங்கன்ட்டு. இப்போ எனக்கு சூலகுருவா நீங்களாம் இருக்கீங்க, எனக்கு உபதேசம் சொல்றீங்க, இது நல்லது கெட்டதுன்னு சொல்றீங்க. இப்போ சூலகுரு எங்களால பார்க்க முடியுது. சூட்சம குருன்றவங்க அவங்க யாரு, அவங்கள நான் எப்படி பார்க்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்களாம் தியானத்துல மேல்நிலையில இருக்கீங்க, நீங்க சித்தர்கள் கூடலாம் கனெக்ட் ஆக முடியும், பேச முடியும். ஆனா என்னுடைய சூட்சம குருவை நோக்கி நான் ஒரு அடி எடுத்து வச்சுட்டேன். ஆனா அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது, என்னை பாக்குறாரா என்னன்னு தெரியாது. அவருடைய அருள் எங்களுக்கு கிடைக்குமா? ஒரு பார்ப்பாங்களா அவங்கள நோக்கி நாங்க வரோன்றது? இப்போ நீங்க ஒரு ஸ்தூல குரு நாடி வரீங்கன்னா அப்போ உங்களுக்கு சூட்சம குருவோட அருள் இருந்தாதான் முடியும். நீங்க இவங்கதான் அவங்கதான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ முதல் பாடம் வாங்கியிருக்கீங்க, இன்னும் போக 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 பாடங்கள் வாங்க 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 உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்தூல குரு சூட்சம குரு என்ன வித்தியாசம்னா இப்போ ஏதோ ஒரு பிறவியில நம்ம ஒரு விதத்துல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டாப் ஆயிருக்கும். இல்லை நம்ம அந்த பிறவியில இறந்துருக்கும். இப்போ இந்த பிறவியில அதை கண்டினியூ பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பிறப்புன்னு இருக்கு, இறப்புன்னு வந்தாச்சு. இப்போ இந்த இறப்புன்னு வரும்போது நம்ம கூட இந்த பாவ புண்ணியங்களும் கர்ம வினைகள் எல்லாமே சேர்ந்து வரும். இது சேர்ந்து வர்றதை விட இன்னொரு பொருளும் நமக்கு சேர்ந்து வரும். அதுதான் நம்மளுடைய இந்த இறைநிலை. அதாவது சரியையில இருக்கோமா, கிரியையில இருக்கோமா, இல்லை யோகத்துல இருக்கோமா, இல்லை ஞானத்துல இருக்கோமா, இது எல்லாமே நம்மள தொடர்ந்துக்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த பிறவியில வரேன். இப்போ இந்த பிறவியில இருக்கும்போது என்னோட தேடல்கள் ஒரு இறைநிலையில இருக்கும்போது நான் ஒரு குரு கிட்ட ஒரு 10 பேர், ஒரு 10 ஜீவ சமாதிகள் போறேன். அந்த ஜீவ சமாதிகள்ல எனக்கு எங்க ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. அந்த குரு என்னுடைய சூட்சம குருவா இருக்காரு. இப்போ அவர்கிட்ட என்னுடைய வேண்டுதல்கள் நான் வைக்கிறேன், கனெக்ட் பண்றேன். இல்ல அவர் எனக்கு அவரோட அருள் எனக்கு கிடைக்குது. அப்படின்னும் போது என்னுடைய வேண்டுதல்கள் நான் அங்க வைக்கிறேன். அப்போ நான் இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் அப்படின்றது அந்த நிலைக்கு திருப்பி எடுத்துட்டு போறாரு. இப்ப பயிற்சிகள் மூலியமாவோ இல்ல தொட்டு அந்த அந்த இடத்த காட்டி நம்மளுக்கு அந்த பழைய நிலைக்கு திருப்பி நம்மள கூட்டிட்டு போறோம். பழைய நிலைக்குன்னா அந்த அந்த ஆன்மீகத்துல நம்ம என்ன நிலையில இருந்தோமோ அந்த நிலைக்கு நம்மள ஒவ்வொரு படியா அவங்க சீக்கிரம். இது எல்லாருக்குமே வாய்க்கப்பட்டதுதான். எனக்குன்னு மட்டும் கிடையாது. எனக்குன்னு இந்த உலகத்துக்கு எந்த சொந்தமே கிடையாது. எதுதான் சொந்தம்? எதுவுமே சொந்தம் கிடையாது. எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நம்ம 10 பேர்கிட்ட சொல்றோம், அதை கேட்டு வராங்க, அவ்வளவுதான். எல்லாருக்குமே ஏன் அவங்க பாடல்கள் எழுதி வச்சாங்க சித்தர்கள்? ஏன் ஞான பாடல்கள் எல்லாரும் பயன்பெறணும்னு தான். யாரு வேணாலும் அணுக முடியும். ஆனா முயற்சியும் நம்ம கிட்ட, அந்த பயிற்சியும் நம்ம இப்ப நம்ம கொடுக்குற வித்தைகள் இருக்கு, நம்ம கொடுக்குற அந்த பாடங்கள் இருக்கு. இந்த பாடங்கள் சித்தர்கள் சொன்ன ஒவ்வொரு பாடல்கள்ல இருந்தும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்த அந்த வித்தை தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்க முதல் பாடம் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த அருள் இருந்தாலும் நீங்க இந்த பாடத்துக்குள்ளேயே வர முடியும். இல்லைன்னா இது ஈஸியா உங்களுக்கு வெளியே தள்ளும். அந்த அருள் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த அருள் இருக்கு. நீங்க உங்களுடைய முயற்சி இன்னும் நீங்க மேல 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 ஒவ்வொரு பாடமா வாங்க வாங்க வாங்க
உங்களுக்கே தெரியும் உங்களுடைய காரண குரு யாரு, காரிய குரு யாரு, ஸ்தூல குரு யாரு, சூட்சும குரு யாரு அப்படின்றது உங்களுக்கே தெளிவா தெரியும். எல்லாருக்கும் அந்த அருள் இருக்கிறதால தான் வந்து இங்க இந்த பாதையில வரும் அப்படின்ட்டு வரும். இப்போ நான் இருக்கேன், என் கூட ஒரு 10 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், உபதேசம் வாங்குறாங்க, பாடம் பண்றாங்க. ஆனா அந்த 10 பேராலையுமே கண்டினியூ பண்ண முடியல. ஏதோ ஒரு ரீசனால ஒரு 5 பேர் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க, நடுவிலே விடுபட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த காரணங்கள் இருக்கு, வராங்க, வந்து உபதேசம் வாங்குறாங்க, பாடம் கொஞ்ச நாள் பண்றாங்க. நடுவுல அது தடைப்படுறதுக்கு என்ன காரணங்களா இருக்கும்? பாடங்கள் வந்து எல்லாராலையுமே பண்ண முடியுமானா முடியாது. இப்ப நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய மனதின் வலிமையினால வந்திருக்கீங்க. மனதின் திறனாலையும் மனதின் வலிமையினாலையும் நீங்க மனதார ஏத்துக்கிட்டு இந்த பாதையில என்னால முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம். இப்போ 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எனக்கு வந்து இப்போ நம்மள சுற்றி இதே மாதிரி எல்லாருமே வருவாங்கன்னா கேள்விக்குறிதான். நம்ம ஐயாவே எடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் எப்படி வந்து ஒரு 20,000 பேருக்கு மேல வந்து அவர் வந்து உபதேசங்களை கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஆனால் எத்தனை பேர் நம்மளுக்கு வந்து இன்னும் பாடம் பண்ணிட்டு இருக்காங்க கேள்வி. ஸோ இதுல நிற்க முடியாது. ஏன்னா பாதை வந்து ரொம்ப கடினமான பாதை தான். யாரு வந்து விடாமுயற்சியும் அந்த மனத்திடம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் முன்னேற முடியும் இந்த ஆன்மீகத்துல. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாள் உட்காருவாங்க தியானத்துல. உட்கார்ந்த உடனே கண்ணில் தண்ணி வருது, காலில் தண்ணி, கால் வலிக்குது, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு இறைவன் தான் எல்லாமே அப்படின்னு நம்ம சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் இந்த பாதையில இருக்கும். இப்ப இந்த சரணாகதி எத்தனை பேர்கிட்ட இருக்கு? எல்லாருமே வந்து டாக்டருக்கு படிச்சிடுறாங்களா? டாக்டருக்கு படிச்சாலும் எல்லாருமே வந்து டாக்டர் ஆயிட முடியுமா? எப்படி இந்த பாதையில வந்து பண்ண முடியும் அப்படின்றதுதான் நம்மளுக்கு முக்கியம். நீங்க 10 பேரோட கூட்டணும் வரலாம், 10 பேர் போவாங்க, 20 பேர் போவாங்க. நீங்க முயற்சி, உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களை காப்பாற்று, வேற எதுவும் உங்களை காப்பாற்று. அப்போ நம்ம வந்து எது மேல நம்ம நாட்டத்தை செலுத்துறோம். இப்போ 2 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க, முதல் பாடம் வாங்கியிருக்கீங்க, கரெக்டா? உங்களுக்கு கண்ணு வலிக்குதா? இல்லை. கண்ணன் தண்ணி வருது, நீங்க ஃபீல் பண்றீங்களா? முதல்ல வந்துச்சு, இப்போ வரல. ஃபீல் பண்ணீங்களா? இல்ல தியானத்தை விட்டணும்னு நீங்க யோசிச்சீங்களா? இல்லை. ஏன் அதை நம்ம பண்றது இல்லை? கால் வலி தெரியுதா உங்களுக்கு? இருந்துச்சு, இப்ப இல்லை. எத்தனை மாசமா ஆகிடும் நீங்க உபதேசம் வாங்கி? நான் வாங்கி 4 மாசம் ஆகுது. 4 மாசத்துல உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கு, 2 மாசத்துல ஓடி போயிடுறாங்க. பொறுமையும் இறைவன் மேல நம்பிக்கை வைங்க. ஓட்டப்பந்தயத்து வீரரை நீங்க எடுத்துக்கணும். இப்ப இந்த ஓட்டப்பந்தய வீரர் வந்து அவரு வந்து இப்போ 100 மீட்டர் ரேஸ் நினைக்கிறார். அவரு என்னென்ன மாதிரி பயிற்சிகள்லாம் எடுத்திருப்பார்? அந்த ரன்னிங் டெஸ்க்கு என்ன விதமான பயிற்சிலாம் தேவையோ அனைத்தையும் எடுத்திருக்கணும் அவர். சரி, அதுக்கு தேவையான பயிற்சிகள் எடுத்திருக்கணும். அந்த பயிற்சிகள் வலி இல்லாம இருந்திருக்குமா? கண்டிப்பா இருக்காது. வலி இருந்திருக்கும். அந்த வலியும் தாங்கிட்டு தானே அவர் பண்றாரு. அப்போ அவரு வந்து எது மேல நாட்டம் அதிகமா வச்சிருக்காரு? அவரோட அந்த ஓட்டப்பந்தயத்துல நான் ஜெயிக்கணும், அந்த அவரோட குறிக்கோள்ல அந்த நாட்டத்தை வச்சிருக்காரு. அப்போ அப்போ அந்த வலின்றது தெரியாது, இந்த வலின்றது சுகமா இருக்கும். கரெக்டுன்னு நான் சொல்றது. இப்போ இவங்கெல்லாம் போறாங்க 2 மாசத்துல 1 மாசத்துல உபதேசம். அப்போ அவங்களோட நாட்டம் இதுல இருக்கு. இப்ப இறைவன் மேல கிடையாது, முழுமையா இல்லை. இப்ப இந்த முழுமையா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதை சரியா இருக்கும். அதனாலதான் சொல்றது இது கடினமான பாதை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட தேவை. நம்ம இருக்கோமா, நான் பண்றேனா, நான் இதுல இருக்கேனா, நான் அடுத்த உபதேசம் எப்படி வாங்குறது, இதுல இன்னும் எப்படி மேல மேல போறது அப்படின்ற எண்ணத்தை நீங்க சொல்லுங்க. என்னதான் குரு அருள் இறை அருள் இருந்தாலும் அதை முழுமையா நம்ம அந்த சரணாகதி அடையாம இதுல முன்னேறி போக முடியாது. குரு அருள் ரொம்ப முக்கியம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.